குறிஞ்சி மலர். ஓடுகின்றனன் கதிரவன் ஓடுகின்றனன் ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே. அம்மா, நீ எப்போ வந்த? நீ விஷம் குடிச்சு விழுந்தியே, அப்பவே வந்துட்டேன். அது சும்மா நாடகத்துக்காக. நீ என்கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். பிரின்சிபால் உன்னை பத்தி ரிப்போர்ட் பண்ணப்போ என் மக அப்படிப்பட்டவ இல்லைன்னு அடிச்சு சொன்னேன். ஆனா இங்க வந்து பார்த்த பிறகுதானே தெரியுது நீ படிக்கிற லட்சணம். நான் என்னமா தப்பு பண்ண? நீ தப்பு பண்ணல, நான் தான் பண்ணேன். போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லனா உன்னை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. போ போடினா. ஏமா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பெத்தவங்க கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சா இங்க வந்து நடிக்கிறீங்களா? பெத்தவங்களையும் ஏமாத்திட்டு உங்களையும் ஏமாத்திக்கிறீங்களே. போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க. நீ இப்படி சாரி சொல்லிட்டு தலை குனிஞ்சு நிக்கிறது உனக்கே நல்லா இருக்கா? சாரி மேடம். சரி சரி, இனிமேலாவது மத்த பெண்களை கூப்பிட்டு வச்சு அரட்டடிக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா படிப்ப கவனி. அதுதான் உனக்கும் நல்லது, உன் குடும்ப கௌரவத்துக்கும் நல்லது. என்ன? ஓகே மேடம். யூ கேன் கோ. சாரி மேடம், சின்ன பொண்ணு, விளையாட்டு புத்தி, போக போக சரியாயிடுவா. அவளுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் உங்களை அதுக்காக வர சொல்லல. இந்த ராதா வித்யாலயால ஒரு தமிழ் டீச்சர் வேலை வேக்கண்டா இருக்கு. அந்த ஹெட் மிஸ்டர்ஸ் என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லியிருந்தா. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கேண்டிடேட் யாராவது இருந்தா சொல்லுங்களேன். இப்படி திடீர்னு கேட்டா எப்படி? கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசனை பண்ணி சொல்றேன். ஓகே ஓகே, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்களா, நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்கணும். கடமையை செய்ய புறப்படுறவங்களுக்கு உதவ கடவுளே தேடி வருவாராம். ஆனா என்ன தேடி கடவுள் வரல, நீங்க தான் வந்தீங்க. தமிழ் ஆசிரியை வேலையும் வாங்கி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிமா. எதுக்குமா நன்றி சொல்லணும்? என் கடமையை தான் செஞ்சேன். அப்படி இல்லம்மா, காலத்தினார் செய்த உதவி சிறிதெனும் ஞாலத்தின் மான பெரிதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நெருக்கடியா இருந்த எனக்கு நீங்க செஞ்சிருக்கிற உதவியும் அப்படிப்பட்டதுதாம்மா. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? கைமாறு செய்யற அளவுக்கு அப்படி என்ன பெரிய உதவி பண்ணிட்டேன்? தமிழ் ஆசிரியர் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க, நான் உனக்கு சிபாரிசு பண்ணேன். ஏன்னா அந்த வேலைக்கு நான் போறது இல்ல. தகுதியும் திறமையும் உள்ள உனக்கு தானே அந்த வேலையை வாங்கி கொடுத்தேன். அம்மா, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க,
இந்த உலகத்துல நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறதுனாலதான் பொம்பளைங்க தைரியமா ரோட்ல நடமாட முடியுதுன்னு. நான் வரேம்மா. வாமா, வண்டியில போலாம். பரவாயில்லம்மா, பக்கத்துலதான் பஸ் ஸ்டாண்டு, நான் நடந்தே போயிடுறேன். நானே கொண்டு வந்து விடுறேன். வா. மங்க, இந்தா. எதுக்குக்கா ஸ்வீட்டு? உங்க அக்காவுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்ப இன்னொரு குடு. இந்தா. இந்தாங்க ஸ்வீட்டு. எதுக்குமா? உங்க அக்காவுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? வாங்க. வணக்கம். வணக்கம். உங்க அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள நான் வந்ததுக்கு. அதனால என்னங்க, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். உங்க அப்பாவோட கையெழுத்து பிரதிகளை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். உட்காருங்க, கொண்டு வரேன். இது எங்க அப்பா ரொம்ப விரும்பி எழுதின கட்டுரை தொடர். இந்தாங்க. எத்தனையோ பேர் எங்க அப்பாவை ஏமாத்தி பணம் சம்பாதிச்சிருக்காங்க. புது மண்டபம் புத்தக கடைக்காரரு எங்க அப்பாவோட புத்தகங்களை வித்தே லட்சாதிபதி ஆயிட்டாரு. பயப்படாதீங்க, நாங்க அப்படி இல்ல. எதை சொல்றோமோ அதை செய்வோம். ஐயோ, நான் அதுக்காக சொல்லல. இந்த புத்தகம் வெளியிடுறது எங்களுக்கு லட்சியம், எனக்கு தொண்டு. ஒரு நாளாவது உங்க அப்பா சந்திச்சு பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு அது கொடுத்து வைக்கல. வாழ்க்கையில நான் எதையெல்லாம் அதிகமா நேசிக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு கிடைக்காமலே போயிடுது. கிடைச்சதை நேசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆமா, இந்த கட்டுரை தொடருக்கு தலைப்பு என்ன? இதுக்குதான் எங்க அப்பா தலைப்பே வைக்காம போயிட்டாங்க. எந்த கருத்தை அடிப்படையாக செய்திருக்காரு? தமிழுக்காக தன்னையே எரிச்சுக்கிட்ட தியாகிகளை பத்தி இதுல எழுதியிருக்காங்க. ஓஹோ, அப்போ தீக்குச்சிகள்னு வைக்கலாம். ஏன்னா தீக்குச்சிகள் தான் தன்னையே எரிச்சுக்கிட்டு தீபத்தை ஏத்தி வைக்குது இல்லையா? இந்த பேர் ரொம்ப பொருத்தமா இருக்கு. தீக்குச்சிகள். ஐயா கூப்பிட்டீங்களா? திருப்பரங்குன்றத்துல அழகிய சிற்றம்பலம் இருக்காரு. அவர் செத்து போயிட்டாருங்களா? தெரியும் ஐயா. நான் என்ன அவர் உயிரோட இருக்காரு நான் சொன்னேன்? அவர் வீட்டுக்கு போ. அவர் சாகறதுக்கு முன்னாடி ஏதாவது கதை கட்டுரை எழுதி வச்சிருப்பாரு. அவர் பொண்ணுகிட்ட கேட்டு அதோட உரிமையை வாங்கிட்டு வா. அப்புறம் அந்த பொண்ணு ராயல்டி அது இதுன்னு ஏதாவது கேட்கும். ஐயா செக்கு போட்டு வச்சிருக்காரு, வந்து சேருன்னு சொல்லி தழுக்க காரியத்தை முடிச்சது. சரிங்க ஐயா. முதல்ல செக்க கொடுத்துட்டு வாங்கிட்டு போன அந்த பொண்ணு சொன்னா, செக்கு பேங்க்ல இருந்து பிரிண்ட் ஆகி வரலன்னு சொல்லு. யாரையா நீ? சாமர்த்தியமா பேசி வாங்கிட்டு வாயா. சரிங்க ஐயா. ஐயா, புது புஸ்தகத்தோட உரிமையை அந்த பொண்ணு பூரணி மீனாட்சி அச்சகத்துக்கு கொடுத்துருச்சுங்களாம். அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? எங்க மாமா மீனாட்சி அச்சகத்துல தாங்க வேலை செய்யுது. அதாங்க சொன்னுச்சு. புது புஸ்தகத்துக்கு தீக்குச்சிகள்னு பேர் வச்சிருக்காங்களாம். ஐயா, என்னங்க இது பெரிய அக்கிரமமா இருக்கு. இவ்வளவு நாளும் அந்த ஆசிரியருடைய புஸ்தகங்களுக்கெல்லாம் மொத்த உரிமையும் உங்ககிட்ட இருந்தது. இப்போ உங்களுக்கு போட்டியா மீனாட்சி அச்சகம் முளைச்சிருக்க. இது இப்படியே விடக்கூடாதுங்க. ரெண்டுல ஒண்ணு பார்த்தணும். ஏன்பா, பேராசிரியர் அழகிய சிற்றம்பலம் வீடு எங்க இருக்கு? அதுவா? 2வது தெருவுல 4ஆம் நம்பர் வீடு. தேங்க்யூ. நான் ஒரு பக்கம் திருத்துறதுக்குள்ள நீங்க 3 பக்கம் திருத்திட்டீங்களே. எல்லாம் பழக்கம்தான். மனுஷன் கண்டுபிடிச்ச மிஷினே வேகமா வேலை செய்யும் போது நாம ஏன் வேலை செய்யக்கூடாதுன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அப்போ அப்பா வார்த்தைக்கு கட்டுப்படுறீங்க. என்ன பூரணி, ஆமா, நான் கேள்விப்பட்டதுல உண்மையா? உங்க அப்பாவோட புஸ்தக வெளியீட்டு உரிமையெல்லாம் எங்கிட்ட இருக்கிறப்போ புதுசா இன்னொருத்தருக்கு எப்படி கொடுப்ப? இத பாருங்க, பழைய புத்தகங்களோட உரிமை தான் உங்ககிட்ட இருக்கு. அதையும் சட்டப்படி மாத்த நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இது எங்க அப்பாவோட புது படைப்பு. இதை யாருக்கும் கொடுக்க எனக்கு உரிமை இருக்கு. யாருக்கும்? அந்த யாருக்குங்கிற வார்த்தையில அண்டர்லைன் பண்றாப்புல இருக்கு. அப்படி முறைக்காத பூரணி. நீ கண்ணகியும் இல்ல, அவர் கோவலனும் இல்ல. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அடடடட, ஒன்ன ஒரிசினத்துக்கு இவர் பத்திக்கிறாரு. இவர்தான் அந்த தீக்குச்சியோ? கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்குங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுதான் எங்க அப்பா உங்ககிட்ட நஷ்டப்பட்டாரு. நானும் அதே தப்பு செய்வேன்னு எதிர்பார்க்காதீங்க. ஓஹோ, அப்படியா விஷயம்? எனக்கு எதிரா உன்னை தூண்டி விடுறது யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க கிட்ட சொல்லி வை. நான் ஒரு மலை, என்னோட மோதினா மண்டை சுக்குநூறு ஆயிடும். சார், அவங்க தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் ஏன் பேச்ச அனாவசியம் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? இது எனக்கு அவங்களுக்கும் உள்ள விவகாரம். இதுல தள்ளிட நீ யாரு? புத்தக உரிமையை நாங்க தான் வாங்கியிருக்கோம். அதனால இதுக்கு பதிலு நான் தான் சொல்லி ஆகணும். தகுதி இல்லாதவங்க கிட்ட பேச நான் தயாரா இல்ல. சார், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? பூரணி, கவனிக்கிறேன். என்ன மீறி இந்த புத்தகம் எப்படி வெளிவருது நான் பாக்குறேன். இத பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அவங்கள திருத்தவே முடியாது. நாம ப்ரூஃபை திருத்துவோம். வணக்கம். வணக்கம். இந்த காய்ச்சல் எடுத்துருங்க. இன்னைக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் தச்சாச்சா? இந்த பொண்ணுங்க பாரு. இங்க பாருன்னா நான் தண்ணி தரேன். கொடு. அத கொடுமா. யாரா நீ? எங்க இருந்து வர? கல்லு போட்டீங்க. ஊரு விட்டு ஊரு வந்து எங்க ஊர் பண்ணியா கரெக்டா பண்ற? இல்லைங்க, அடிக்காதீங்க. ஐயோ, விட்டுறா. விடப்பா அவனை. அண்ணாச்சி என்ன பண்ண தெரியுமா இவன்? என்ன பண்ணப்போ? முதல்ல கையெடு. இல்ல, அண்ணாச்சி சொன்னான்றதுக்காக விடுறேன். இல்லன்னா அவன் தோட வச்சு விட. போடா இங்க. தம்பி, நீ போ. கடைக்கு போ, பேசிக்கலாம். யோ டெய்லர், கடையை திறந்து போட்டு நீ எங்கேயா போயிட்ட? விளையாடிட்டு வரேன். ஆமா, வியாபாரத்தை விட்டுட்டு அப்படி என்ன விளையாட்டு வேண்டியிருக்கு? அட ஏன் வயிற்றுச்சல கிளப்பிட்டு? உனக்கு என்னத்தான் வேணும்ப்பா? சட்டையை தைக்கணும், அளவு எடுத்துக்க, அவசர சொல்லி இருக்கு. டெய்லர் கடைக்கு வரும்போதே உங்களுக்கு அவசர சொல்லி வரும். மத்த நேரத்துல கடத்தூர்ல உட்காந்துட்டு அட்டை அடிச்சிருப்பீங்கல்ல. முருகானந்தம், முதல்ல பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாரு. சரி அண்ணாச்சி, வந்து நில்லியா. அண்ணாச்சி நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு அவரு. அண்ணாச்சி, அவனை சும்மா விட்டுக்கூடாது. இன்னைக்கு 4 சாத்து அமைச்சிருக்கணும். அதெல்லாம் தப்புப்பா. இப்படி எல்லா விஷயத்திலும் முந்திரி கொட்ட மாதிரி தலைவர்னாலதான் எல்லாரும் உன்னை முரட்டு பையன் சொல்றாங்க. தப்பு நடக்கிறத பார்த்துட்டு எப்படி அண்ணாச்சி சும்மா இருக்க முடியும்? கழுத்து கழுத்து. சரியா, 16 எழுதிக்கங்க. நல்ல காலம் நீங்க வந்து சேர்ந்தீங்க. இல்லாட்டா அந்த பொண்ணு தட்ட கைய படக்குன்னு ஒடிச்சிருக்க மாட்டேன். ஒடிச்சிருவேன். இது என் கையா? தெரியா, என் கை. நான் சொன்னேன். 22 எழுதிக்கங்க. அண்ணாச்சி, என்ன மாடர்ன் சொல்றாங்களே, நான் என்ன பொண்ணுக்கு முன்னாடி சுத்துறேனா? தண்ணி போட்டு ரோட்ல அலையறேனா? இல்ல ஊராட்சத்துக்கு ஆசைப்படுறேனா? இதெல்லாம் செஞ்சா உன்னை பெரிய மனுஷன் சொல்லுவாங்கப்பா. அந்த பெரிய மனுஷன் பட்டெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆமா, நேத்து மேல மாச விதியில பாண்டியன் கிட்ட என்ன தகராறு? அது ஒண்ணு இல்ல அண்ணாச்சி. ஒரு கிழவிக்கு லாட்டரி சீட்ல 500 ரூபாய் பணம் விழுந்துச்சு. அது அந்த சீட்டை எடுத்துட்டு போய் கேட்டப்போ உனக்கு ஒண்ணுமே விழலன்னு போய் சொல்லி ஏமாத்தி அந்த சீட்டை திருப்பி வாங்கிட்டான். இந்த விவரம் தெரிஞ்சு நான் போய் கேட்டப்போ என்கிட்டே திமிரா பேசினா. சும்மா விட்டோம்னா என்ன, 2 போடு போட்டேன், கக்கிட்டான் பணத்தை. நீ கலாட்டா பண்ணதெல்லாம் என்கிட்ட மாத்தி சொன்னாங்க. அப்படியே சொன்ன அந்த திருட்டு போயா அவன் தொப்பையில ஒரே குத்து குடலை வெளில எடுத்துட மாட்டேன். யோ, என்ன விட்டுடியா. சட்டையும் வேணா, ஒண்ணு வேணா. நான் நல்லா தைச்சு தரையா. குடலை கிழிச்சதுக்கு அப்புறம் தைச்சு என்னையா பிரயோஜனம்? என்ன விடியா. என்ன நினைச்சுது பாத்தியா? அந்த ஆள் உன்னை பத்தி ஊரெல்லாம் தப்பா சொல்லி கெட்ட பேர் ஏற்படுத்த போறான். நல்லது செய்யறதையும் ஒழுங்குமுறையோட செய்யணும்பா. இப்ப சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க. பாரதியார் ரொம்ப பெரிய கவிஞர். அவர் பாட்டெல்லாம் எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு பாடியிருக்காரு. பாப்பா பாப்பான்னு ஏன் பாடணும்? ஓடி விளையாடு பையா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பையான்னு ஏன் பாடல? ஆம்பளை பசங்க எப்பவும் வெளியே சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா பொம்பளை பசங்க எப்பவும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறோம், அதனாலதான் ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு சொல்றாரு.
நல்ல விளக்கம். வேற யாராவது விளக்க சொல்றீங்களா? நான் சொல்றேன் டீச்சர். ஆம்பளை பசங்களுக்கு புத்தி சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அதனாலதான் பாரதியார் எங்களை பார்த்து சொன்னாரு. நான் சொல்றேன். ஒரு ஆணுக்கு வழிகாட்டினா ஒரு குடும்பத்துக்கு விளக்கேத்தின மாதிரி, அதே ஒரு பெண்ணுக்கு வழிகாட்டினா இந்த சமுதாயத்துக்கே விளக்கேத்தின மாதிரி. அதனாலதான் பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்து பாரதியார் பாடியிருக்காரு. சரியா சொன்னீங்க டீச்சர். இதுதான் சரின்னு உனக்கு எப்படி தெரியும்? டீச்சர் சொன்னா சரியா தானே இருக்கும். உட்காரு. இதையே இன்னொரு விளக்கம் சொல்றேன். பாப்பான்னு சொன்னா பொதுப்பாலாவும் எடுத்துக்கலாம். வாங்க டீச்சர், உட்காருங்க. என்ன விஷயம்? மேடம், கிளாஸ் நடத்த முடியல. பக்கத்து கட்டடத்துல இருந்து வர்ற மியூசிக் சத்தம் காதை தொலைக்குது. இது எங்களுக்கு பழகி போச்சு. எந்த நேரமும் பாட்டும் கூத்தும். சே மனுஷனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். பக்கத்துல ஸ்கூல் இருக்கேன்னு அறிவு வேணா? இப்படியா சத்தம் வைக்கிறது? ஒரு ஆளை அமிச்சு நிறுத்த சொல்லுங்க மேடம். நடக்காதம்மா. கரஸ்பாண்டே எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டாங்க. கேட்டாதானே? கலைய வளர்க்கறாங்களாம். கலையை வளர்க்கறாங்கன்னா வேற எங்கேயாவது போகட்டும். இந்த இடம் தானே கிடைச்சது. அவங்கள கேட்டா நீங்க ஸ்கூல் எங்கேயாவது மாத்தி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. என்ன அக்கிரமம்? இத கேட்க ஆளே இல்லையா? ஒன்னும் கேட்க முடியாதும்மா. எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைங்க. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இல்ல மேடம், இதை இப்படியே வளர விடக்கூடாது. நான் போய் கேட்கிறேன். எனக்கு அனுமதி கொடுங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. வசந்தா, உன்னோட ஒவ்வொரு அசைவும் ரொம்ப பிரமாதம். மன்னிக்கணும். யார் நீங்க? என்ன வேணும்? டான்ஸ் கத்துக்க வந்தீங்களா? நான் அதுக்காக வரல. பக்கத்துல பள்ளிக்கூடம், பசங்க எல்லாம் படிக்கிறாங்க. பள்ளிக்கூடம்னா பசங்க தான் படிப்பாங்க. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? டொனேஷன் கொடுக்கணுமா? அந்த மாதிரி எந்த உதவியையும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. நீங்க இப்படி சத்தம் போட்டீங்கன்னா அங்க பாடம் நடத்த முடியல. நீங்க இதை நிறுத்தினீங்கன்னா அதுவே பெரிய உதவியா இருக்கும். சின்ன பிள்ளைங்களோட படிப்பு கெட்டு போயிடும். நாளைக்கு அவங்க எதிர்காலமே பாழாயிடும். அதுக்காக தான் சொல்றேன். ஏண்டி சும்மா பாத்துட்டு நிக்கிறீங்க? எவ்வளவு பெரிய கருத்து சொல்லிட்டாங்க. கைய தட்டுங்கடி. ஏமா, கேட்காத இடத்துல வந்து இப்படி இலவசமா கருத்து சொல்றியே, நீ யாரு? தெரியல. ராணி மங்கம்மாவோட மாமா பொண்ணு. அப்படியா? அவையாரோட பேத்தியோன்னு நினைச்சேன். உங்க கேலி பேச்சை நிறுத்திட்டு நான் சொல்றத கேளுங்க. லுக், நீங்க சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் நினைச்சா நீங்க வேலை பாக்குற அந்த ஸ்கூலே என்னால விலைக்கு வாங்க முடியும், தெரியுமா? அப்பவும் நீங்க இப்படி கூச்சல் போட்டா பசங்க படிப்புக்கு இடைஞ்சலா இருக்கும். அதை நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க யார் எங்களை அனுமதிக்கிறதுக்கு? நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்றேன், நாங்க இப்படித்தான் ஆடுவோம் பாடுவோம். நீங்க என்னன்னாலும் செஞ்சுக்கீங்க. யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கீங்க. அப்படி முடியலன்னா பேசாம இங்க வந்துருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா டான்ஸ் கத்துறேன். ஏன் மாஸ்டர் அவங்க கிட்ட போய் வெட்டித்தனமா பேசிக்கிட்டு? வாங்க நம்ம வேலையை பாப்போம். கம் ஆன். பூரணி,
என்னம்மா அப்படியே உட்காந்துட்ட? காஃபி ஆறி போச்சு. செல்வி எவ்வளவு அழகா வீணை வாசிக்கிறா தெரியுமா? அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நல்ல ரசனை உள்ளவங்களால தான் வீணை இசையை விரும்ப முடியும். பூர்ணியக்கா ரசிச்சு கேட்டாங்கம்மா, எனக்கு நிறுத்தவே மனசுல. மம்மி இங்க வாமா. பூரணி, இவதான் என் பெரிய மக வசந்தா. நல்ல பொண்ணு. வசந்தா, இவங்க பூரணி ரொம்ப அருமையா பேசுவாங்க. இவங்க பேசுறதுக்கு டொனேஷன் கொடுக்கலாம்னு சொல்றீங்களாமா? இவங்க பாடம் நடத்தினா எல்லா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இவங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தும் பிரமாதமா இருக்கும் தெரியுமா? அம்மா, நீங்க என்ன ரொம்ப புகழ்ந்துடாதீங்க. நீங்க சொல்றதை கேட்டுட்டு அவங்க என்ன ராணி மங்கம்மாவோட மாமா பொண்ணு நினைச்சிட போறாங்க. அம்மா, நான் படிக்கணும், வரேன். அப்ப நான் புறப்படுறேம்மா. போயிட்டு வாமா. வரேம்மா. வாங்கக்கா. என்னை காட்டி கொடுக்கலங்கிறதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல நிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? சாரி, நான் ஒரு மாதிரியான கேரக்டர்.